அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسارق والسارقة فاقطعوا أيديهما جزاء بما كسبا نكالا من الله صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس على أموالهم وأنفسهم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பியதனுடைய மிக முக்கியமான இரண்டு காரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பியதற்கான காரணத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, இறை தூதர் அவர்களே, நாம் உங்களை நபியாக அனுப்பினோம், தூதராக அனுப்பினோம், முபஷ்ஷிரன் வ நதீரா என்ற முக்கிய இரண்டு காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒன்று சுப செய்தி சொல்லக்கூடியவராக, இன்னொன்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக உம்மை நாம் அனுப்பினோம் என்று சொல்கின்றான். இப்போ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளில் பொறுப்புகளில் மிக முக்கியமான இரண்டு பொறுப்பு, ஒன்று நன்மையான காரியங்கள் செய்தால் அந்த காரியங்களுக்கு நாளைக்கு மறுமையில் எந்த வகையான பிரதிபலன் கிடைக்கும், நாளைக்கு சொர்க்கத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், அந்தஸ்துகள் கிடைக்கும் என்கிற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். அந்த நன்மையான காரியங்கள் எது எது என்பதை இந்த உம்மத்திற்கு விளக்க வேண்டும். அந்த நன்மையான காரியங்களை ஆர்வமூட்டுதல், இதுதான் அதாவது முபஷ்ஷிர், சுப செய்தி சொல்லுதல். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றான். நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் எது எது தீய குணங்கள், எது கெட்ட செயல்கள், எது கெட்ட சொற்கள், எது அல்லாஹினுடைய விரோதத்தை அவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய பாவங்கள் என்கிற அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருவதோடு, அந்த காரியங்கள் செய்தால் என்னென்ன தண்டனை இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறு உலகத்திலும் கிடைக்கும் என்று அதை எச்சரிப்பது. இந்த இரண்டுமே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்புகளில் மிக முக்கியமான பொறுப்பு. அதுதான் இந்த மனிதர்களை சரி செய்யக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்கிற அடிப்படையில் நாம் நல்ல விஷயங்களை ஆர்வமூட்டுவது போன்று எது கெட்ட காரியங்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி அதிலிருந்து நாம் விலகி இருப்பதற்கான விஷயங்களை மக்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான கண்ணியங்களை ஷரியத்திலே ஹதீஸ்கள் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். அந்த கண்ணியங்கள், அந்த புனிதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட புனிதங்கள் என்ன இருக்கின்றன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால் அந்த முஃமினுடைய உயிர் அது புனிதமானது. அதே போன்று ஒரு முஃமினுடைய பொருளாதாரம் அதுவும் புனிதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதத்தை கற்றுத் தருகின்றார்கள். எது எது புனிதமானது, அந்த புனிதத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அது எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதனால தான் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதிகமான தடைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது
இந்த இரண்டு புனிதங்களை சுற்றியே அமைந்திருக்கும். ஒன்று உயிர் என்கிற புனிதம், இன்னொன்று பொருளாதாரம் என்கிற புனிதம். இந்த இரண்டு புனிதங்கள் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சட்டங்கள் இயற்றியிருக்கின்றார்கள். நீங்கள் பார்ப்பீர்களேயானால் யாரும் பிறருடைய உரிமைகளில், பொருளாதாரத்தில், சொத்தில் வரம்பு மீற முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை அது எந்தெந்த வகையிலெல்லாம் வரம்பு மீறுதல் இருக்கின்றதோ, பொருளாதார விஷயத்திலே, பிறருடைய சொத்து விஷயத்திலே அல்லது பொது சொத்து விஷயத்திலே எப்படியெல்லாம் வரம்பு மீறுதல் இருக்கிறதோ அனைத்து வகையான வரம்பு மீறுதலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கின்றார்கள், தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருட்டு, அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தில் மோசடி, அதே போன்று கொள்ளையடித்தல், அபகரித்தல், வட்டியாக இருக்கட்டும், அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த அந்த பொருளாதார ஹராமை தடையை நான் சொல்கின்றேன். லஞ்சம் வாங்குதல், லஞ்சம் கொடுத்தல், அதுவாக இருக்கட்டும். இது அனைத்தையுமே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் எல்லாமே பொருளாதாரத்தை சுத்தி வருகின்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வழங்கி, பெயர் வழங்குவதோடு நின்று விடாமல் அதற்கான தண்டனை என்ன என்பதையும் தெளிவுபடுத்தி சென்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஹாபா பெருமக்களுக்கு பல இடங்களிலே அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு உரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள், துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று, பெருநாள் அன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த மைதானத்திலே, யா அய்யுஹன் நாஸ் ஐயு யௌமின் ஹாதா, அருமை மக்களே இது எந்த நாள் ஸல்லல்லாஹு கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் புரிந்ததை சொல்கின்றார்கள், யௌமுன் ஹராம், இது புனிதமான நாள் அப்படிங்கிறாங்க. மறுபடி ஸல்லல்லாஹு கேள்வி கேட்கிறார்கள், ஐயு பலதின் ஹாதா, அருமை மக்களே இது எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள், பலதுன் ஹராம், இது புனிதமான ஊர் அப்படிங்கிறாங்க. ஐயு ஷஹரின் ஹாதா, அருமை மக்களே இது எந்த மாதம் மாநபி ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள். ஷஹருன் ஹராம், இது புனித மாதம். சஹாபா பெருமக்கள் பதில் சொல்கிறார்கள், துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே புனிதமான மாதம், மக்கமா நகரம் புனிதமான ஒரு நகரம், அந்த துல்ஹஜ் பிறை 10வது நாள் அது புனிதமான ஒரு நாள். சஹாபாக்கள் புரிந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விடையாக தந்த பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே புனிதத்தை பற்றி கேள்வி எழுப்பிவிட்டு பதில் சொல்கிறார்கள், அப்படி என்றால் ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும் அலைக்கும் ஹராமுன் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த நாள் புனிதம் என்கிறீர்கள், இந்த ஊர் புனிதம் என்கிறீர்கள், இந்த இடம் புனிதம் என்கிறீர்கள், அனைத்தையும் புனிதம் என்று இந்த மாதம் உட்பட நீங்கள் புனிதம் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அதே போன்று உங்களுடைய இரத்தங்கள் புனிதமானதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய இரத்தங்கள் புனிதமானது, அதாவது நீங்க அநியாயமா யாரையும் கொன்றக்கூடாது, உயிர் புனிதமானதுன்னு சொல்ல வராங்க. மனித உடல்ல இருந்து ரத்தம் வெளியேறிவிட்டால் உயிர் போயிடும். அப்ப ரத்தம் புனிதமானது என்பதை கொண்டு முறாது, அவருடைய நோக்கம் உங்கள் உயிர் புனிதமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வராங்க. அடுத்து என்ன ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அம்பாலுக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள் செல்வங்கள் புனிதமானது, ஆறாலுக்கும் உங்களுடைய மானங்கள் புனிதமானது. யாரும் யாருடைய மானத்தை வாங்க முடியாது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில், யாரும் யாரையும் அவமதிக்க முடியாது, இஸ்லாம் தடுக்கின்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப எந்த எப்படி ஒப்பிட்டு விளக்குறாங்க பாருங்க. எப்படி மக்கமா நகரம் புனிதமானதோ, ஹரம் ஷரீஃப் என்கிற அந்த பகுதி புனிதமானதோ, எப்படி அந்த மாதம் துல்ஹஜ் என்கிற மாதம் புனிதமானதோ, எப்படி அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் அது புனிதமானதோ, அதே மாதிரி உங்களுடைய உயிர் புனிதமானது, உங்களுடைய செல்வங்கள் புனிதமானது, உங்களுடைய மானங்கள் புனிதமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். நல்ல கவனியுங்கள், ஒரு தடவை மட்டும் ஸல்லல்லாஹு சொல்லல, இதை ஃபஆதஹா மிராரா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே விஷயத்தை பல தடவை அதே இடத்தில் சொன்னார்கள். ஒரு தடவை மட்டும் சொல்லி பாட்டல. ஒரு விஷயத்தை ஒன்றுக்கும் மேற்பட்டு பல தடவை சொன்னால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த சஹாபாக்களுக்கு மட்டுமான உரையா அல்லது கியாமத் நாள் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்குமான உரையா என்றால், அந்த உரை, அந்த வழிகாட்டுதல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்திற்கு போதித்த போதனை, சஹாபாக்களுக்கு போதித்த போதனை அன்றோடு நின்று விடுவது அல்ல, கியாமத் நாள் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடிக்கும்போது எப்படி முடிச்சாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்ம ஹல் பல்லகுது, அல்லாஹும்ம ஹல் பல்லகுது, அல்லாஹும்ம ஹல் பல்லகுது, யா அல்லாஹ், யா அல்லாஹ்,
நான் எனக்கு ஒப்படைத்த இந்த மார்க்கத்தை நிறைவேற்றி விட்டேனா முழுமையாக? நான் முழுமையாக நிறைவேற்றி விட்டேனா? நான் முழுமையாக நிறைவேற்றி விட்டேனா என்று அல்லாஹ்வுடைய பெயரை முன்னிறுத்தி சஹாபா பெருமக்கள்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் ஆம் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஒப்படைத்த மார்க்கத்தை எங்களிடத்தில் தெளிவாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றி விட்டீர்கள், ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சஹாபா பெருமக்கள் பதிலளிக்கின்றார்கள். நான் சொல்லுகிற இந்த செய்தி புகாரி போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல மனித வாழ்க்கையில எது எது புனிதமானது தெளிவுபடுத்துறாங்க. எது எது புனிதமானது, அதுல மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அதுல பொருளாதாரம் என்பது மிக புனிதமானது நபி நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதனால தான் இது சாதாரண விஷயம் அல்ல. அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்தல் என்பதும், அடுத்தவர்களுடைய உயிர் விஷயத்தில் நம்ம கவனமாக இருத்தல் என்பதும், அடுத்தவர்களுடைய மானங்கள் விஷயத்தில் நாம் கவனமாக இருத்தல் என்பதும் இது சாதாரணமானது அல்ல. அது ஈமானோடு தொடர்புடையது. ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஈமானுடையவனாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதுல ஒன்று என்ன? அல் முஃமினு மன் அமினஹு நாஸு அலா அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பரிபூர்ணமான முஃமின் யார்? பரிபூர்ணமான முஃமின் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். மற்ற மக்கள் அவர்களுடைய பொருளாதாரம் விஷயத்திலே, அவர்களுடைய உயிர்கள் விஷயத்திலே நம்மை பார்த்தால் அவர்கள் பயமில்லாமல் இருக்கணும். இந்த ஆளா வராரு, இந்த ஆள்கிட்ட நம்ம போனோம் சொன்னா நம்ம பொருளாதாரம் ஃபுல்லும் போயிருமே, நம்ம பொருள் அபகரிச்சிருவாரே, நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குதே, நம்ம செல்வத்துக்கு ஆபத்து இருக்குதே என்று ஒருவர் நம்மை கண்டு பயந்தால், அப்ப நம்ம அல்லாஹ்வினுடைய பார்வையில, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பார்வையில ஒரு பரிபூர்ண மூமின் அல்ல. ஒரு பரிபூர்ணமான ஈமானை எப்ப பெற முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவர் நம்மை பார்க்கின்ற பொழுது அவருடைய பொருளாதார விஷயத்திலே, அவருடைய உயிர்கள் விஷயத்திலே நம்மை கண்டால் அவர்கள் நிம்மதியா இருக்கணும். இவர் வந்தாரா, நம்ம பொருளாதாரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இவர் வந்தாரா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அவர் பயம் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர் பரிபூர்ணமான மூமின் என்கிறார்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான செய்தி பல ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை தொடர்பு படுத்துறாங்க பாருங்க. அடுத்தவர்கள் பொருளாதாரத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும், பேணுதலா இருக்கணும், அது கடுகளவு கூட அது நம்ம கைக்கு வந்துடக்கூடாது. அடுத்தவர்களுடைய பொருளாதார விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமா இருக்கணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஈமானோடு ஒப்பிடுறாங்க? லா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன் வலா யன்தஹிபு நுஹபத்தன் யர்ஃபஉ الناس இலைஹி ஃபீஹா அப்சாரஹும் ஹீன யன்தஹிபுஹா வஹுவ முஃமினுன் வலா யகுல்லு அஹதுக்கும் ஹீன யகுல்லு வஹுவ முஃமினுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇய்யாக்கும் வஇய்யாக்கும். அப்படிதான் ஹதீஸை முடிக்கிறாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க? ஒரு மனிதன் திருட போறான் வைங்க, ஒரு மூமின் திருட போறான், அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில் திருட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் போய் திருடுறான் அப்படின்னு சொன்னா அவன் மூமினாக இருக்கிற நிலையில திருட மாட்டான். அப்ப திருடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட ஈமான் பறிபோகுதுன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்றாங்க, ஒலா யன்தஹிபு மாநபி ஸல்லல்லாஹு ஒலா யன்தஹிபு நுஹபத்தன். ஒரு மனிதன் அடுத்தவருடைய பொருளை போய் பறிக்கிறான், கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மூமினாக இருக்கிற நிலையில் கொள்ளையடிக்க மாட்டான். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு மூமின் கொள்ளையடிக்க மாட்டான், கொள்ளையடிச்சா அவன் மூமின் இல்லை. ஒரு மூமின் திருட மாட்டான், திருடுனா அவன் மூமின் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யகுல்லு அஹதுக்கும் ஹீன யகுல்லு வஹுவ முஃமினுன். ஒரு மூமின் மோசடி செய்ய மாட்டான், அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு தெளிவா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி முடிக்கிறாங்க? ஈயாக்கும், உங்களை எச்சரிக்கின்றேன். நீங்க இந்த மூணு விஷயத்தையும் பாருங்களேன். இந்த மூன்றுமே பொருளாதாரம் சார்ந்தது. திருட்டு பொருளாதாரம் சார்ந்தது, கொள்ளையடித்தல் பொருளாதாரம் சார்ந்தது, உலூல் அடுத்த பொது சொத்துல மோசடி பண்றது, உலூல்னா பொது சொத்துல மோசடி செய்யறது, அது பொருளாதாரம் சார்ந்தது. இது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கின்ற பொழுது எவ்வளவு தெளிவாக தடை செய்கிறார் என்றால், ஒரு மூமின் திருடுவானா, ஒரு மூமின் கொள்ளையடிப்பானா, ஒரு மூமின் பொது சொத்தில் மோசடி செய்வானா? செய்ய மாட்டானே என்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு தொடர்பு படுத்தி, இங்க நன்கு கவனியுங்கள், இந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் பரிபூர்ணமான மூமின் அல்ல.
நான் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே நான் திருட்டை பற்றியும் கொள்ளையடிப்பதை பற்றியும் சில ஹதீஸ்களை சொன்ன காரணத்தினால் ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது என்ன கேட்ட, திருட்டு அப்படின்னா என்ன, திருட்டு என்றால் என்ன, கொள்ளையடித்தல் என்றால் என்ன, அபகரித்தல் என்றால் என்ன, எல்லாம் வெவ்வேறு தானே. திருட்டு, கொள்ளையடிக்கிறது, பறித்தல் சொல்லுவாங்க. பறித்தல் என்றால் என்ன? ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் உண்டு இஸ்லாத்திலே. ஒவ்வொன்றுக்கும் சட்டம் தனி. ஒரு மனிதன் திருடினால் கையை வெட்டணும். கொள்ளையடித்த கை வெட்டுதல் கிடையாது, அதுக்கு வேற தண்டனை. ஒரு பொருளை பறிச்சுட்டு போனான்னு சொன்னா அதுக்கு கையை வெட்டுறது கிடையாது, அதுக்கு வேற தண்டனை. ஒவ்வொன்றுமே பொருளாதாரம் சார்ந்தது. ஹதீஸ்களை அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை நமக்கு தருகின்ற பொழுது, திருட்டு என்றால் மார்க்கம் எதை பொருள் என்று ஏற்றுக்கொண்டதோ, அங்கு கவனியுங்கள், மார்க்கம் எதை பொருள் என்று ஏற்றுக்கொண்டதோ அத்தகைய கண்ணியமான பொருளை, அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை மார்க்கம் நிர்ணயித்த ஒரு அளவு, அந்த அளவை அவர் போய் எடுக்கிறாரு, யாருக்கும் தெரியாம போய் எடுக்கிறாரு. அந்த பொருள் பாதுகாக்கப்பட்டும் இருக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட பொருளை, அடுத்தவர்களுக்கு சொந்தமான பொருளை, கண்ணியமான பொருளை, குறிப்பிட்ட அளவு, எந்த அளவை மார்க்கம் நிர்ணயிக்கிறதோ அந்த அளவு பொருளை ஒருவர் தெரியாம போய் எடுத்துட்டாருன்னா திருட்டு. உதாரணமாக செல்வத்தை எடுத்துக்கொள்ளும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு இருக்கின்றது. நம்ம பீரோல வச்சு ஒரு பணம் வச்சு, உதாரணத்துக்கு பணத்தை வச்சுங்களா, பீரோல வச்சு மூடி வச்சிடறோம், அல்லது ஒரு கடை பொருள் கடை பூட்டி வச்சுட்டு வந்துடுறோம். இது அந்த பொருளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஆள் உள்ள போறாரு. பொருளை பாதுகாத்தமா இல்லையா? பாதுகாக்க வேண்டிய விதத்தில் பாதுகாத்தமா இல்லையா? பாதுகாக்கப்பட்ட அந்த பொருளை பாதுகாப்பை மீறி யாருக்கும் தெரியாம அவர் உள்ள போறாரு. யாருக்கும் தெரியாம அதை போய் எடுக்கிறாரு. எடுக்கப்படுகிற பொருள் கண்ணியமான பொருள். அது என்ன அல்ல, அது ஒரு சாராயமோ அல்லது மார்க்கம் தடை செய்யப்பட்ட பொருளோ அல்ல. அது கண்ணியமான, மார்க்கம் எந்த செல்வத்தை புனிதம் என்கிறதோ. நல்ல கவனியுங்கள், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உங்கள் செல்வம் புனிதமானது என்று சொன்னார்களே, எந்த செல்வம் புனிதமானது? மார்க்கம் எதை ஹலால் என்று சொன்னதோ அந்த செல்வம் புனிதமானது. அதனால போதை பொருள் புனிதமானது அல்ல. அது இஸ்லாத்தின் பார்வையில் அது புனிதமும் அல்ல. அது பொருளாகவே இஸ்லாம் ஏற்றுக்கல. அதை ஒரு மாலாக, ஒரு பொருளாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப புனிதம் என்று இஸ்லாம் எதை சொன்னதோ அந்த பொருள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பை மீறி யாருக்கும் தெரியாமல் அடுத்தவருக்கு சொந்தமானது, அதை அவர் போய் எடுத்துட்டு போறாரு. இதுக்கு பேர் திருட்டுங்க. அதே போல நீங்க இன்னொன்று விளங்கணும், இந்த கொள்ளையடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் கொள்ளையடிக்கின்றானோ மூமினாக இருக்கின்ற நிலையில் அவன் கொள்ளையடிக்க மாட்டான் எப்படி சொல்றாங்களே இல்லையா? நுகுபத்துங்கிறாங்க, அதுக்கு பேர் நுகுபத்து. கொள்ளையடித்தல் அப்படின்னா என்ன? கொள்ளையடித்தல்னா யாருக்கும் தெரியாம கிடையாது, பகிரங்கமாக ஒருத்தனை அடக்கி மிரட்டி அவன் பொருளை போய் எடுக்கிறது, எல்லாரும் பார்க்கிற நிலையில. அதுதான் நபி சொல்றாங்க, ஒரு மற்ற மக்கள் எல்லாம் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் போய் அடுத்தவன் பொருளை போய் கொள்ளையடிச்சிட்டு போறான். நபியை விளக்கம் தராங்க. கொள்ளையடிக்கிறது என்ன? எல்லாரும் பார்க்கிற மாதிரி அடுத்தவன் பொருளை போய் என்ன செய்யறது? அவனை மிரட்டி, அவனை அடக்கி அந்த பொருளை போய் எடுக்கிறது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, அதை போய் தடுக்க முடியாத பலவீனமானவர்கள். தடுக்கிற சக்தி இருந்தா ஓடி போய் அடிச்சிருவாங்க. அவன் கையில ஆயுதம் இருக்கிறது, மக்கள் கையில ஆயுதம் இல்லை. இவங்க பார்க்கிறாங்க, ஒரு மனிதனை அடக்கி அவனை மிரட்டி அவருடைய பொருளை எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவருடைய பொருளை போய் எடுக்கின்ற பொழுது பறிக்கின்ற இந்த இதுக்கு பேர் கொள்ளையடித்தல். அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான், மக்களால் தடுக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் கொடுக்குறாங்க? கொள்ளையடித்தல் பேர் கொடுக்குறாங்க. அதே போல பறித்தல், அரபியில இஹ்திலாஸ், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இஹ்திலாஸ் கொடுக்குறாங்க. பறித்தல்னா என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது நம்ம கையில ஒரு பணத்தை வச்சுட்டு இருக்கிறோம், ஒரு பேக்ல பணம் இருக்குது, ஒரு பரிசுல பணம் இருக்குது, சரிங்களா? நம்ம பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி நின்று டக்குன்னு உருட்டு போயிடுறது. நம்ம முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இருட்டு தான் கிடையாது, நம்ம கையில தான் எல்லாமே இருக்குது. டக்குன்னு வந்துடுவாரு, வேகமா பறிச்சுட்டு வேகமா ஓடுறாரு. சைனை பறிக்கிறாங்கல்ல, சைனை பறிக்கிற இந்த வழிப்பறின்னு வருதா இல்லையா? சைனை பறிச்சுட்டு ஓடுறது. பைக்கில் வேகமா வராங்க, ஹெல்மெட்டை மாட்டிக்கிறாங்க, டக்குன்னு பறிச்சுட்டு ஓடிடுறாங்க, பிடிக்க முடியாது. இது கண்ணிமைக்கிற நேரத்தில் வேகமா செயல் நடக்கிறது. அடுத்தவனுடைய பொருளை எடுக்கிறது, கண்ணிமைக்கிற நேரத்தில் எடுக்கிறது, எடுத்துட்டு ஓடுறது.
இதுக்கு பேரு பறித்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க. அப்ப திருட்டுனா என்ன, கொள்ளையடிக்கிறதுனா என்ன, பறித்தல்னா என்ன, சிறுக்கத்துனா என்ன, லுஹுபத்துனா என்ன, குல்சத்துனா என்ன, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியானத்தை தடுக்கின்றார்கள். கியானத்துனா என்ன? கியானத்துனா பொது சொத்துல மோசடி பண்றது. பொது சொத்துல மோசடி. மக்களுக்கெல்லாம் சேர்த்து பொதுவாக சேவை செய்வதற்காக ஒரு பொருளாதாரம் திரட்டி ஒரு மனிதரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை யாருக்கும் தெரியாம அதை எடுக்கிறது. இது பொது சொத்து. பொது சொத்துல போய் ஒரு மனிதன் மோசடி செய்ய, அவனுக்கு பேர் காயின். ஆளுநர் சொல்றா காயின், மோசடி செய்யக்கூடியவன், பொது சொத்தில் மோசடி செய்யக்கூடியவன். அடுத்தவர் நம்ம இடத்துல நம்பி ஒரு பொருளை தராரு, நம்பி ஒரு பொருளை தராரு பாத்தீங்களா, அதை வாங்கி போட்டு வாங்கலன்னு சொல்றது, இது காயின் தான், மோசடி தான். இதுவும் அடுத்தவருடைய பொருள் எடுக்கிறது தான், அடுத்தவருடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. துக்தஉ யது சாரிக்கு, திருடனின் கை வெட்டப்பட வேண்டும். தண்டனை பாருங்க, திருட்டுக்கு என்ன தண்டனை? திருடனின் கை வெட்டப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவு இருந்தா வெட்டணும்? ஒரு 1 ரூபாய் எடுத்துட்டு வந்தாரு, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டாரு, யாருக்கும் தெரியாம தான் எடுக்கிறாரு. என்னென்ன வரைவிலக்கணம் சொன்னமோ திருட்டுக்கு அந்த வரைவிலக்கணம் எல்லாமே கரெக்டா இருக்குது. இதுக்கு கை வெட்டுனா கைவெட்டு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். ருபுஉ தீனார், ஒரு தங்க காசை 4ஆ போட்டு 4ல 1. ஒரு தங்க காசுல 4ல ஒரு பகுதியை ஒருவன் திருடுவானையானால், ருபுஉ தீனாரை ஒருவன் திருடுவானையானால் அவன் கை வெட்டப்பட வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ். திருடன் திருடி இருவரின் கையும் வெட்டப்பட வேண்டும். அவர்களின் கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களின் கரங்கள் வெட்டப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரத்தில் கொள்ளையடிப்பவனுக்கு கைவெட்டுதல் கிடையாது. அது அரசாங்கம் முடிவு செய்யற தண்டனை. அரசாங்கமா முடிவு செய்யணும், ஆட்சியாளர்களா முடிவு செய்யணும். இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், என்ன தண்டனை கொடுத்தா அவங்க பயப்படுவாங்க என்று ஆட்சியாளர்கள் முடிவு செய்யறது தான். இது இறைவனும் இறை தூதரும் கையை வெட்டணும் காலை வெட்டணும் முடிவு செய்யல. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ அலல் முன்தஹிபி கத்உன். கொள்ளை அடிக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு கை வெட்டுதல் என்ற தண்டனை கிடையாது. ஒமன் இன்தஹப நுஹபத்தன் மஸ்ஹூரத்தன் ஃபலைஸ மின்னா. ஆனால் அதே நேரத்தில் கை வெட்டுதல் கிடையாதுன்னு சொன்னனால அது அனுமதின்னு நினைக்கக்கூடாது. அது நபி தான் கை வெட்டணும்னு சொல்லிட்டாங்களே, கொள்ளையடிக்க கூடுமா? கொள்ளையடிப்பது தப்பு தான், கை வெட்டுதல் என்கிற தண்டனை தான் கிடையாது. அதே நேரத்தில் எவன் கொள்ளையடிப்பானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லைஸ அலல் காயினி கத்உன். பொது சொத்திலே மோசடி செய்பவன், அமானிதத்திலே மோசடி செய்பவன், அவனுக்கும் கையை வெட்டுதல் என்பது கிடையாது. ஒலா அலல் முஹ்தலிசி கத்உன். அதே போன்று பொருளை பறித்துட்டு ஓடுறவன், கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து கொண்டு ஓடுபவன், அவனுக்கும் கை வெட்டுதல் என்பது கிடையாது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. நான் சொல்கின்றேன், ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் தருவார்கள். திருட்டுக்கு மட்டும் ஏன் கையை வெட்டுறது, மற்றதும் பொருளாதாரம் சார்ந்தது தானே, அங்க ஏன் கையை வெட்டுதல் இல்லை என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது அழகான விளக்கம் தராங்க. என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, நன்கு கவனியுங்கள். திருட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை எடுத்தவன் யாருன்னு தெரியாது. ஏன்னா திருட்டுக்கு விளக்கமே என்ன, யாருக்கும் தெரியாம போய் எடுத்துட்டு போறது. யார் எடுத்தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், யார் எடுத்தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அதே நேரத்தில் இந்த கொள்ளையடிக்கிறான் பாத்தீங்களா, மக்கள் பார்க்கிற நிலையில தான் கொள்ளையடிக்கிறான். யார் கொள்ளையடிச்சான்னு தெரியுது, யார் கொள்ளையடிச்சான்னு தெரியுது. பொருளாதார மோசடி செய்யறான் பாருங்க, அது யார் மோசடி செஞ்சான்னு அப்பட்டமா பறிச்சுன்னு தெரியுது. அதே போல பறிச்சுட்டு ஓடுறான் பாருங்க, யார் பறிச்சுட்டு ஓடுறான்னு தெரியுது. மக்கள் கூட கையை காட்டி அவனை ஓடி பிடிக்க வைக்கலாம். அவன் முகத்தை மறைத்து கொண்டு வந்தா கூட வேற அடையாளங்களை வச்சு பிடிச்சிடலாம். ஏதோ ஒரு அடையாளம், அந்த அடையாளங்களை வைத்து அவனை பிடிச்சிடலாம். ஆனா திருடுறான் பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம திருடிட்டு போறான் பாருங்க. இந்த யாருக்கும் தெரியாம திருடிட்டு போறவனை பொறுத்த வரைக்கும் யார் திருடுனா என்ன அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டம். எங்க வந்து பாதிப்பு அதிகமாகுதோ அங்க தண்டனை அதிகமாகணும், அங்க தண்டனை அதிகமாகணும். அதனால தான் இஸ்லாம் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் திருட்டுக்கென்று தண்டனையை கடினப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவனை கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும்.
சும்மா டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு திருடிட்டு போயிட்டாங்கன்னா யார் திருடுனா, எப்படி திருடுனா, எந்த வழியா வந்தாங்க, எப்படி போனாங்க, அது யார் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பல்வேறு கட்ட ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுக்கெல்லாம் பிறகுதான் இவர் தான் திருடுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில் விசாரணை செஞ்சு அந்த விசாரணையில் அவர் திருடினாரா இல்லையா ஏதோ அவர் வார்த்தையில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வழிமுறை சொல்றேன். ஏராளமான வழிமுறை இருக்குது. இது எல்லாத்துக்கும் பிறகுதான் திருடன் யாருன்னு தெரியும். மற்றதில் அப்படி கிடையாது. அதனால தான் இஸ்லாம் தண்டனை விஷயத்துல கூட அந்த வித்தியாசத்தை காட்டுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தை நான் திரும்பவும் சொல்கின்றேன். இது தண்டனை விஷயத்துல தான் மாறுபாடே தவிர மற்ற குற்றங்கள் இஸ்லாம் அது ஆட்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. திருட்டுக்கு இஸ்லாம் கையில் எடுத்துக்கிட்டு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அல்லாஹ் கையில் எடுத்துட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எடுத்துட்டாங்க. இதுக்கு இதுதான் தண்டனை. மற்ற பொருளாதார பிரச்சனைக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது என்பதை இஸ்லாம் யார் கையில் ஒப்படைக்குதுன்னு கேட்டால் ஆட்சியாளர் கையில் ஒப்படைக்குது. அந்த ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இந்த குற்றம் குறையும் என்பதை முடிவு செய்து அதுக்கு 1 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு, 3 வருஷம் ஜெயிலு, இத்தனை அடி, ஏதோ ஒரு தண்டனை, எவ்வளவு ரூபா ஃபைனு, அது ஆட்சியாளர்கள் முடிவு செய்யறது. ஆக மொத்தம் குற்றம் தான். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஈமானோடு தொடர்பு படுத்தி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். அதாவது யாரா இருந்தாலும் சரி, திருட்டுன்னு வந்துட்டுன்னு சொன்னா சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சிறியவர் மாட்டிவிட்டால் திருடன் கை வெட்டப்பட வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. அருமை மகளார் பாத்திமா, என் அருமை மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருடினாலும் கூட கை வெட்டப்படும். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா இல்லை திட்டுவாங்களா? கிடையாது. தூய்மையான பெண்மணி, உலகத்தில் சிறந்த முன்மாதிரி பெண்மணியை சொல்லணும்னு சொன்னா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான். எல்லா ஒழுக்கத்திற்கும் ஒரு முன்மாதிரி பெண்மணியை பெண்களுக்கு சொல்வதா இருந்தா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறைபடுத்துறது அங்க நோக்கம் இல்லை. நபி சொன்ன நோக்கம் காரணம் என்னன்னு கேட்டா, எவ்வளவு உயர்ந்த குலமாக இருந்தாலும் சரி, ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குற்றம் செய்தால் தண்டனை உண்டு. அதை சொல்றதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு மேல உயர்ந்த ஒரு படை கொண்டு சொல்ல முடியாது. உலகத்துல மிக உயர்ந்த ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் யாருடைய குடும்பம்? அஹ்ல பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிப்பதை கடமையாக அல்லாஹ்வே ஆக்குகிற அளவுக்கு ஒரு சிறந்த குடும்பம் யார் குடும்பம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அவ்வளவு உயர் குடும்பம், அவ்வளவு உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் நபியாக மாத்திரம் அல்ல, பெரும் ஆட்சியாளர், சட்டம் இயற்றக்கூடியவர்கள், மிகப்பெரிய சட்டத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னவர்கள், மாபெரும் ஆட்சியாளர். உலகம் முழுவதும் ஒரு மனிதனுடைய ஆட்சி அது பரவி இருக்கிறது சொன்னால் யாருடைய ஆட்சி? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தான். அதனால தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுதான் அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். எவ்வளவு பெரிய விரிந்த பரந்த ஆட்சி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி. அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவராக இருந்தாலும், ஆட்சியாளராக இருந்தாலும், உயர் குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும், மக்களால் மதிக்கப்படுகிற மனிதராக இருந்தாலும் அதை சொல்லத்துக்கு தான் இது உதாரணம் சொல்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டப்படுத்துறதுக்கு அல்ல, அவங்க அப்படி செய்வாங்களோ என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு அல்ல, செய்ய மாட்டார்கள் சொன்னதுக்கு அந்த ஒட்டுமொத்த உண்மத்திற்கும் பாடங்க. யார் ஆட்சியாளரா தப்பு செஞ்சாலும் ஆட்சியாளருக்கு அதே தண்டனை தான். ஒரு குடிமகன் செஞ்சானா அவனுக்கும் அதே தண்டனை தான். ஒரு உயர்ந்தவர் செஞ்சாரா அவருக்கும் அதே தண்டனை தான். தாழ்ந்தவர் நீங்க யாரை முடிவு செய்றீங்களோ அவங்க செஞ்சாங்களா அவங்களுக்கும் அதே தண்டனை தான் என்கிற அளவுக்கு இஸ்லாம் இந்த பொருளாதார விஷயத்துல எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஒரு சமயம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அறிவிக்கிறாங்க. சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி வாப்பா ஸைத் இப்னு சாபித் சஹாபி. அவங்க சொல்றாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சமயம் சொன்னாங்க, நாங்கள் மதீனால ஒரு நாள் பகல் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு மதீனாவினுடைய ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு கிராமவாசி வருகிறார். அந்த கிராமவாசியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அவர் எந்த நிலையில வராரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிற்கிறாரு. அப்படி அவர் நிற்கின்ற பொழுது நபியை பார்த்து அவர் சொன்ன முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபிக்கு அவர் சலாம் சொல்றாரு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லிவிட்டு கைஃப அஸ்பஹத, அருமை தோழரே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க.
ஒரு மனிதரை பார்த்தா நல விசாரிப்போமா இல்லையா? நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மகிட்ட ஒரு ஆள் நல விசாரிக்கிறோம், என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கிறான்னு சொல்லுவோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசிகிட்ட கேட்கறாங்க, கைஃப அஸ்பஹத, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹதீஸ்ல வருது, அவர் பதிலே சொல்லல, அமைதியா இருக்கிறார். அவர் பதில் சொல்லல. ஆனா அவர் கடிவாளத்தை பிடிச்சி போட்டு அந்த ஒட்டகம் இருக்குதா இல்லையா, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு ஒரு மாதிரியா அழுதுகிட்டு இருக்குது. நபி அதையும் கவனிக்கிறாங்க. இவர் பதில் சொல்லல. கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஆள் வராரு பின்னாடி வந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நின்று அவர் என்ன சொல்றாரு? ஹாதல் ஆராபி சரக்கல் பாயிர, இந்த கிராமவாசி என்னுடைய ஒட்டகத்தை திருடிட்டு வந்திருக்கிறாரு. இது ஏன் ஒட்டகத்தை இந்த கிராமவாசி திருடிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த கிராமவாசி மேல திருட்டு பழிய போடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் அந்த மனிதரை கவனிக்கிறாங்க, கிராமவாசியை கவனிக்கிறாங்க. அவர் அப்படி ஒரு சோகமான நிலையில இருக்கிறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியும் கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க கேட்டாங்க, பதில் சொல்லல, அமைதியா இருக்கிறாரு. அந்த முகத்திலே தெரியுது சோகம். இப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்து நின்று அவர் கையில இருக்கிற ஒட்டகத்தை சுட்டி காட்டி, இது ஏன் ஒட்டகம், இந்த ஆள் திருட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு திருட்டு பழியும் வருது. ரொம்ப சோகத்தில் இருக்கிறார். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை கவனிக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஃபரகல் பஈரு ஸாஅத்தன் வஹன்ன, அந்த ஒட்டகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து நின்று தேம்பி அழுது. அது ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி ஆயிட்டாங்க. அங்க நிசப்தமா இருக்குது. யஸ்மஉ ரிகாஅஹு வ ஹனீனஹு, அந்த ஒட்டகத்தினுடைய தேம்பி அழுகிற அந்த அழுகையை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக கேட்கிறார்கள். அது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக கேட்கிறார்கள். அந்த ஒட்டகம் அமைதியாக ஆன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார் பச்சீங்களா, திருடன் சொல்லி. ரெண்டாவது ஒரு ஆள் வந்தாரு, அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்சரிஃப் அன்ஹு ஃபஇன்னல் பஈர ஷஹித அலைக அன்னக காதிபுன், இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருந்தாங்க. இந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு, நீ பொய்யன் என்று இந்த ஒட்டகம் உனக்கு எதிராக சாட்சி சொல்கிறது அப்படின்னாங்க. நீ பொய்யன், இந்த ஒட்டகம் உனக்கு எதிராக சாட்சி சொல்கிறது. நபிக்கு ஆச்சரியம். அந்த மனிதர் வந்தாரு, எப்படியாவது அடுத்தவருடைய ஒட்டகம் அடுத்தவருக்கு சொந்தமான, அந்த கிராமவாசிக்கு சொந்தமான ஒட்டக, அந்த ஒட்டகத்தை தான் ஒட்டக அப்படின்னு சொல்லி நபிட்ட எதையாவது சொல்லி பொய் சொல்லி அந்த அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை அபகரித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஒட்டகை முறையிட்டு, அது அவருக்கானது அல்ல, அந்த கிராமவாசிக்கானது என்று அந்த ஒட்டகம் முறையிட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மந்தவரை அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா நபிக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஒட்டகை சாட்சி சொல்கிறதே, ஒரு ஒட்டகை சாட்சி சொல்கிறதே. நபிக்கு ஆச்சரியம், எப்படி இது ஒட்டகை சாட்சி சொல்லுச்சு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆச்சரியத்தோடு அந்த சஹாபியை அழைத்து கேட்கிறார்கள், ஐய ஷையின் குல்த ஹீன ஜிதனி, அருமை தோழரே, என்னிடத்தில் இந்த ஒட்டகத்தை நீங்க கூட்டு வரும்போது, அழைத்து வரும்போது ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்கறாங்க. ஏதாவது சொன்னீங்களா? அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, பி அபி அன்த வ உம்மி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நான் இப்பொழுது இந்த ஒட்டகத்தை உங்களிடத்தில் அழைத்து வருகின்ற பொழுது ஒரு ஸலவாத் ஓதுனே அப்படின்னாங்க. என்ன ஸலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா தபகா ஸலாத்துன், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா தபகா பரக்கத்துன், அல்லாஹும்ம சல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபகா ஸலாமுன், அல்லாஹும்ம வர்ஹம் முஹம்மதன் ஹத்தா லா தபகா ரஹ்மத்துன். இந்த ஸலவாத்தை நான் ஓதி வந்தேன் அப்படின்னா, நான் கருத்து சொல்லிடுறேன், இந்த உலகம் இருக்கும் காலம் வரை அல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத்தை பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக, அல்லாஹ் உங்களுக்கு ஸலாத்தை பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக, அல்லாஹ் உங்களுக்கு அருளை பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான வளத்தையும் பரக்கத்தையும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக, உலகம் இருக்கும் காலம் வரை இந்த ஸலவாத்தை நான் ஓதிட்டு வந்தேன். நாங்க மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஒட்டகையை உங்களுக்கு சாட்சி சொல்ல வைத்தான். வானத்தை அடைக்கும் அளவுக்கு வானவர்களை அல்லாஹ் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் மலாயிகத்து கத் சத்த அல் உஃபுக, வானத்தை அடைக்கின்ற அளவுக்கு வானவர்களை கத் சத்து அல் உஃபுக, முழுமையாக வானத்தை அடைக்கும் அளவுக்கு வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த சஹாபியிடம் சொல்றாங்க. நன்கு கவனியுங்கள், எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நடத்துறான் பாருங்க. ரெண்டு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒன்று அடுத்தவருடைய பொருளை அபகரித்தல் என்பது அது பெரும் குற்றம். அல்லாஹ்வே ஒட்டகத்தை சாட்சி சொல்ல வச்சு அதை நிரூபிச்சு காட்டுறான். ஒரு சஹாபி மேல விழுந்த வீண் பழியை அல்லாஹ் பாதுகாக்கின்றான்.
வந்தவர் திருட வந்தவர், அதாவது ஒரு அடுத்தவருடைய பொருளை அபகரிக்க வந்தவர். அது இவருக்கு சொந்தமானதுதான் என்று அல்லாஹ் அடுத்தவருடைய பொருளை, அந்த பொருளுக்கான கண்ணியத்தை, மரியாதை அல்லாஹ் வழங்குகின்றான். ஆரம்பத்திலே சொன்னேன், தொடங்கும் போதே சொன்னேன், ஒரு மூமினுடைய பொருள் அது புனிதமானது. அந்த புனிதத்தை அல்லாஹ் இங்கே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான். ஒன்று. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத் ஓதுவோமேயானால் பல வகையான ஆபத்துகளிலிருந்து குறிப்பாக நமது மானத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. ஏன் ஒரு திருட்டு பழி வருதுன்னு சொன்னா அது மானம் பறி போறதா இல்லையா? மானம் பறி போறது. மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய மானமும் புனிதமானதுன்னாங்க. ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் வதாவில உங்கள் மானமும் புனிதமானது அப்படின்னாங்க மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அப்போ திருட்டு பழி வருகிற பொழுது அங்கே அந்த சஹாபியினுடைய மானம் பறிக்கப்பட இருந்தது. அங்கே அந்த மானமும் புனிதம் என்பதை பாதுகாக்கப்பட்டது, அந்த புனிதம் பாதுகாக்கப்பட்டது. அங்கே பாதுகாக்கப்பட்டது என்பதன் அடிப்படை நாம் பார்க்கின்றோம். அடுத்தவரின் பொருள் புனிதமானது, அவங்களுடைய மானம் புனிதமானது என்கிற பாடத்தை தாண்டி இந்த ஹதீஸ் நமக்கு இன்னொன்றை கற்றுத்தருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகம் ஸலவாத் ஓதும் வளமை உடையதாக இருக்கோமேயானால் அல்லாஹ் எல்லா வகையான பாதுகாப்பையும் அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தால் நமக்கு வழங்குகின்றான். அதில் ஒன்று நம்மளுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுதல் மாத்திரமல்ல, நம்மளுடைய மானமும் சேர்த்து பாதுகாக்கப்படுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை பற்றி நிறைய பட்டியல் தருகின்றான். பொதுவாக இந்த பொருளாதாரத்தை அபகரித்தல் அல்லது ஏதாச்சும் ஒரு வகையில் அடுத்தவங்களுடைய பொருளை இன்னொருவர் மோசடி செய்யறது என்பது பார்த்தீங்கன்னா அங்கே பொய் சாட்சி தேவைப்படும். பொய் சாட்சி, ஒரு பொய் சாட்சியை நிப்பாட்டி அவர் மூலமாக தப்பித்துக் கொள்றது, அடுத்தவங்க பொருளை அபகரிச்சிடுறது, அபகரித்து விட்டு நான் இல்லையே அப்படின்னு தப்பிக்கிறது, தப்பிப்பதற்கு பொய் சாட்சிகளை நிறுவுவது. எதுவெல்லாம் அடுத்தவர்களுக்கு அணிதளிப்பதற்கான சபபாக காரணமாக இருக்கின்றதோ அது அனைத்தையும் அல்லாஹ் அதையும் சேர்த்து தடுத்தான். வெறும் பாவத்தை மட்டும் தடுக்கல, அதற்கான காரணிகளையும் சேர்த்து அல்லாஹ் தடுத்தான். அதில் ஒன்றுதான் பொய் சாட்சி. நல்லடியார்களுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மானுடைய நல்லடியார்கள் யார் தெரியுமா? பொய் சாட்சி சொல்லாதவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், பொய் சாட்சி சொல்லாதவர்கள் ரஹ்மானுடைய நல்லடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான் வஜ்தனிபு கௌல ஸூர், மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அடியார்களே நீங்கள் பொய் சாட்சியை தவிர்த்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சுத்தி இருக்கின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அக்பருல் கபாயிர், பெரும்பாவம் என்ன தெரியுமா கேட்டாங்க. சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பெரும்பாவம் என்ன தெரியுமா? அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை துன்புறுத்துதல், வ ஷஹாதத்து ஸூர் வ ஷஹாதத்து ஸூர் வ ஷஹாதத்து ஸூர். அத மட்டும் 3 தடவை சொல்றாங்க. பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது. இன்னொரு ரிவாயத்தில் வருது 3 தடவை இல்ல, சொல்லிட்டே இருந்தாங்களாம், சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொமா ஜால யுகர்ரிருஹா, பொய் சாட்சி சொல்றது பெரும்பாவம், பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவம். சிலர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க லைத்தஹு சக்கத்த, நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டோம், நபி அவர்கள் அமைதியாக மாட்டார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக மாட்டார்களா? பொய் சாட்சியம் சொல்வது பெரும்பாவம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்க வேண்டாமா என்று நாங்கள் சொல்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திரும்ப சொன்னார்கள். புகாரி முஸ்லிம்ல வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவத்தை பட்டியலிடுகின்ற பொழுது எப்படி எந்த கோலத்தில் இருந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோத்துல சாஞ்சி உட்கார்ந்திருந்தாங்க. அப்படிதான் அந்த பெரும்பாவங்களை பட்டியலிடுகின்றார்கள். அப்படி பட்டியலிடுகின்ற பொழுது பொய் சாட்சி என்ற பாவம் அது பெரும்பாவம் என்று சொல்ல வந்தாங்களா இல்லையா? அப்ப சாஞ்சிருக்கல, எழுந்து நட்டமா உட்கார்ந்துட்டாங்க. அதுவரை சாய்ந்திருந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நட்டமாக உட்கார்ந்து அப்பொழுதுதான் சொல்கிறார்கள் பொய் சாட்சி பெரும்பாவம். அப்ப எந்த அளவுக்கு அதை உணர்த்துறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு அதுல கவனமா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. ஏனென்றால் பொய் சாட்சி என்பது பெரும்பாலும் வர வேண்டிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல பொய் சாட்சி வருது. அதுல அதிகமாக வரக்கூடிய இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது பொருளாதார குற்றச்சாட்டுல தான் இந்த பொய் சாட்சி என்பது அதிகமா வருது.
உயிர் விஷயத்துல பொய் சாட்சி அதிகமா வருது, மானம் விஷயத்துல பொய் சாட்சி அதிகமா வருது. எதையெல்லாம் பெருமான சாசம் புனிதம் என்றார்களோ, உயிர் புனிதம், மானம் புனிதம், பொருளாதாரம் புனிதம், இந்த புனிதங்கள் அனைத்திலும் தான் பொய் சாட்சி வந்து நிக்குது. அதிகம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கவனிச்சு பார்த்தீர்களே. ஆனால் அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில பொய் சாட்சியை தடுத்தான், ஹராம் என்றான். அது மாத்திரமல்ல, பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் நல்லடியார்கள் என்று நல்லடியார்களின் பண்பாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்கள் என்கிற பட்டியலிலே அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால், அப்ப எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட இந்த புனிதங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு மூமினாக, ஒரு நல்ல மூமினாக, இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பிடித்தமான ஒரு மூமினாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது இந்த மூன்றை நாம் கவனம் எடுப்போம். அது அடுத்தவர்களின் உயிர், அடுத்தவரின் மானம், அடுத்தவரின் பொருளாதாரம். இதில் ரொம்ப கவனமாக அந்த புனிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.